எடுத்த 2 படம் பிளாக் பஸ்டரு. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியில ரொம்பவும் பரபரப்பா இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ மட்டும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நான் யார பத்தி சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நான் வந்து டைரக்டர், ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன். இவங்க எடுத்த படம் ஃபர்ஸ்ட்டு கோமாளி, செகண்ட் லவ் டுடே. இந்த ஒரு 2 படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதாவது 2K கிட்ஸ் மத்தியில எப்படிலாம் படம் பண்ணா, எப்படிலாம் நம்மளுடைய படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவங்களோட மூவி தான் டிராகன். அந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஆனஸ்ட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராகன் படத்தோட டைரக்டர் யாருன்னா அஸ்வந்த் மாரிமுத்து. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 21 பிப்ரவரி 21 நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனஸ்ட்டான ஒரு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நன்மை குட்டு இருந்தாக்க பேட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கெட்ட ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு காம்படிஷனாக எதனா ஒரு படம் இருக்காடான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனுஷ் டைரக்ஷனில் வரப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு 2 பேரில் என்ன காம்படிஷன் போய்கிட்டு இருக்குன்னு நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் பண்ணி எடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஸோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு காலேஜில் பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்ச உடனே வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை தான் ஒரு கதையாகவே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது 2K கிட்ஸ் மத்தியில் எப்படி காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி எப்படி சுற்றுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பின்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு இப்போது வேலைக்கு போகிற டைமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மொமெண்ட் தர மாதிரி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு காலேஜில் படிக்க சொல்லவே நம்மளுடைய ஹீரோக்கு அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஒரு ஏற்படும். ஸோ அந்த ஒரு லவ்வில் பார்த்து நல்லா போய்கிட்டு இருந்த இதுவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவன் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு பார்த்தா பிரேக்கப் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்படி தான் ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறதுன்னு அந்த ஒரு கதை தான் இந்த ஒரு படமாகவே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஹைப் தர மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் ட்விஸ்ட் தர மாதிரி இந்த ஒரு படம் நல்லா அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோமாளி, லவ் டுடே அந்த மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு படத்தை பற்றி? இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்கு இது இடமே இல்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நகைச்சுவை தான் இருக்குது. டைம் போகிறதே தெரியலன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தரமாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பாதிக்கு பாதி நகைச்சுவை தான் இருக்கான். சூப்பராக எடுத்து வச்சுருக்காரு பிரதீப் ரங்கநாதன் சொல்லி வச்சுருங்க. ஸோ அவங்களுடைய மூவி கொஞ்சம் லவ் சீன் வரும். ஸோ அதுக்கப்புறம் காமெடியும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வேறு அந்த ஒரு ரீல்ஸை வேறு இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பிரதீப் நடித்த அந்த கிரிக்கெட் விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் எடுத்து இப்போ தாறுமாறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு லவ் சீனாக பார்க்கப்பட்டுங்கிறது. இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறதுனா, ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஊமை கடவுளே அந்த ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு படமும் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஸ்வந்த் மாரிமுத்து இவங்க தான் இந்த ஒரு படத்தை இருந்தாங்க ஓமை கடவுளே. ஸோ அந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்டரை கொடுத்துருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படமும் பிளாக் லிஸ்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படமும் டிராகன் படமும் நிலவுக்கு என்மேல் என்ன கோபம் அந்த ஒரு படமும் காம்படிஷன் வச்சு எந்த படம் ஜெயிக்கணும் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் முக்கியமான கேரக்டர் நம்மளோட விஜய் சேதுபதி தான் வேறு லெவல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் தர மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிற மாதிரி கடன் வாங்கி அப்பா அம்மா கிட்ட காசு கொடுப்பாரு. அவங்களும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஸோ பையன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான். ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பையனை கஷ்டப்பட விடக்கூடாது. அப்படியே வீட்டில் பத்திரமா பொத்தி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு படமும் அமைஞ்சிருக்கு. வீட்டில் படி பார்த்தாக்கா ஸோ நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐடி வேலைக்கு போய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வெளியே பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கிட்டு ஸோ விஜய் சேதுக்கிட்டே வட்டிக்கு வாங்கிட்டு வீட்டில் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சரி நம்ம இப்போ ரிவ்யூனா என்னென்னு பார்த்துலாம். ஸோ ரிவ்யூனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் சீனு, காமெடி சீன் நல்லாயிருக்கு. ஸோ படம் ரொம்ப போகிறதே தெரியல, நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கெட்ட விஷயம் என்னென்னா ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தூங்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. தேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் நார்மல் மூவியாக தான் இருக்குன்னு பல பேர் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு லைக் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.